ஆமாம், பள்ளிக்கூடத்து பாடமெல்லாம் படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டோம் பாட்டி. சரி, படுத்துக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் வேட்டைக்கு போகிறப்ப எதிரில் ஒரு புலி வந்துச்சான். என்ன தூங்கிட்டீங்களா? சரி, தூங்குங்க. நாளைக்கு மீதி கதையை சொல்கிறேன். செல்லங்களா, எந்திரிங்க. பல்ல தேய்ச்சிட்டு பாலை குடிச்சிட்டு படிங்க. ஏம்மா காயத்ரி, பிள்ளைகளுக்கு பால் ஆற்றி கொடுமா. ஏன்பா எப்போ பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கியே, கண்ணு கெட்டு போகும்பா, வேணாம்ப்பா. ஓமா, எல்லாம் எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க. காயத்ரி, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சுமா. வாசலை தெளிச்சு கோலம் போடுமா. எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை போய் பாருங்க. செல்லங்களா, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. தலை சீவிக்க புத்தகமெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன் பாட்டி. அப்பா, போன வருஷம் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு புத்தகம் கிஃப்டாக எனக்கு கொடுத்தீங்க. இந்த வருஷமும் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தா எனக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? சூப்பர்டா, உனக்கு நல்ல கிஃப்டாக தரேன். ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. அப்பா, எங்கள் ஸ்கூலில் அடுத்த வாரம் ஆனுவல் டேப்பா. நீங்கள், அம்மா, பாட்டி எல்லாரும் வந்து கலந்துக்குங்கப்பா. ஓகேப்பா. பாய்ப்பா. பாய்ப்பா. அண்ணா, அப்பா எனக்கு திட்டு தருவாங்களா? நீயும் நல்லா படி, உனக்கும் புத்தகம் கிஃப்டா கிடைக்கும். காட்சி 2. இடம் சாலை. கதாபாத்திரம் அண்ணன் மாதவன், தங்கை மாலினி மற்றும் இந்த சமூகவாதிகளும் சமூக வியாதிகளும். I'm a nirukali drunk, now an alkali drunk. I'm a nittukali, adichu poosu malayali. Rajini tola mask if I'm drunk, baby dance, simple move. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எஸ், நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து வாடுறா, வந்து வந்து
காட்சி 3 இடம் வீடு கதாபாத்திரம் மாதவன் மாலினி அப்பா அம்மா மற்றும் பாட்டி. அப்பா அப்பா இந்த எக்ஸாம்லையும் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு. என்ன gift தருவீங்க? குட்டா, இந்தா சூப்பர் gift. இது என்னதுப்பா? போண்டா. சூப்பர்ப்பா, தேங்க்யூ தேங்க்யூப்பா. ஹலோ ஹலோ ராஜேஷ், எங்கள் அப்பா இந்த தடவை ஃபோன் கிஃப்டாக கொடுத்தாரா. உன்னோட இன்ஸ்டா ஐடி தெரியா? டே சூப்பர்ரா, இதோ தரேன். அப்படியே ஃப்ரீ ஃபயர் கேமை டவுன்லோட் பண்ணுடா. ஓகேடா, இப்போவே பண்ணுறேன். அண்ணா எனக்கும் ஃபோன் தரீங்களா? போ, தர முடியாது. தம்பி, இதெல்லாம் தப்பு தம்பி. ஃபோனு உனக்கு தேவையில்லை, படிக்கலாம் வாங்க. உன் வேலை எதுவோ அதை பாரு. டேய் என்னடா இது, இப்படியா பெரியவங்களை எதிர்த்து பேசுறது? நீங்க மட்டும் பேசுறீங்க, போங்க. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? வா பாப்பா, நம்ம ஃபோனில் கேம் விளையாடலாம், அப்புறம் பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கலாம். ஐயோ, புத்தகம் கைமா இந்த குழந்தைய நம்மளே ஃபோனை கொடுத்து கெடுத்துட்டோமே. பார்த்தையாப்பா, பெரியவங்க நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் குழந்தைங்களும். முதல்ல உங்களை மாற்றிக்கோங்க. குழந்தைகள் பழகி பிறப்பதில்லை, பிறந்த பின்பே பழகிக் கொள்கிறார்கள். காட்சி 4 இடம் பள்ளிக்கூட கலையரங்கம் நிகழ்வு ஆண்டு விழா. அந்த காலத்தில் விடுமுறை நாட்களில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். இது என்ன பிரமாதம், நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாமா? ஓ, பார்த்துடலாமே. வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மக்க நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர. Wake up and smile கண்ணா, செம்ம fresh life மா, இன்னொரு நாள் வந்தா live it up மா. சும்மா சம்மா சொமாட்டோ, சும்மா சம்மா சொமாட்டோ, சிட்டிக்கே பெஸ்டா இல்ல சின்ன வயசு ஃபேவரட்டா, இதுதான் டைம் ஒன்னா என்ஜாய் பண்ணலாம். சும்மா சம்மா சொமாட்டோ, சும்மா சம்மா சொமாட்டோ. சாப்பிட்ற விஷயத்துல தான் இப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா விளையாடுற விஷயத்துல மாடா இப்படி இருப்பீங்க? என்ன தாத்தா, நாங்கள் அப்போ விளையாட மாட்டோம்னு சொல்கிறீங்களா? ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்கள் எப்படி விளையாண்டோன்னு சொல்லட்டா? சொல்லுங்களே பார்ப்போம். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ, தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. இது எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. தாத்தா,
உங்கள் விளையாட்டை பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி விளையாடுறோன்னு பாருங்கள். மொபைல் இல்லாத காலத்தில் நாங்கள் விளையாண்ட விளையாட்டுக்கும் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கும் வித்தியாசம் இப்போ புரியுதாப்பா? புரியுது தாத்தா. தாத்தா, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் ஜாலியாக விளையாடணும்னு. ஆனால் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என் கையில் ஸ்நாக்ஸையும் கொடுத்து கூட ஃபோனையும் கொடுத்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி வெளியே விளையாட போனால் நீ கீழே விழுந்துருவ, அங்கே போயிடுவ, இங்கே போயிடுவ அப்படின்னு ஏதாவது சொல்லி என்னை பயம்படுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைப்பா, இதில் நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்குது. நீங்கள் வெளியே போய் விளையாடும் போது தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து உடல் மட்டும் ஆரோக்கியம் இழக்கலை, மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமும் தான் இல்லாமல் போச்சு. மனிதாபிமானமே இல்லாமல் போச்சுன்னு எதை வச்சு தாட்டா சொல்கிறீங்க? இதோ பாரு உங்கள் மனிதாபிமானத்தை. மண்ணுயிர்களை போற்றி மனிதம் காப்போம், மகத்துவம் காண்போம். வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களும் எதுக்கு முதல் மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம்தான், ஆனால் எதுக்கு முதலிடம் தருவீங்க, எதுக்கு 2வது இடம் தருவீங்க, எதுக்கு 3வது இடம் தருவீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மதிப்பு மிக்கதாக இருக்கும். மதிப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் மதிப்பிழந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுபோல தான்